வலைப்பேச்சு சேனல் வந்து 3 குரங்குன்னு சொன்ன நயன்தாரா. இது என்னடா புரியலையே என்ன இஷ்யூ அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, நயன்தாரா வந்து ரீசெண்டா ஒரு இன்டர்வியூ குடுத்துருக்காங்க. அந்த இன்டர்வியூல என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 3 மங்கி இருக்கும் பார்த்தீங்களா? கெட்டத பார்க்காத, கெட்டத கேட்காத, கெட்டத பேசாதன்னு சொல்லிட்டு ஒரு 3 மங்கி இருக்கும் பார்த்தீங்களா? அந்த மாரி வந்து கெட்டத மட்டுமே பாரு, கெட்டத மட்டுமே கேளு, கெட்டத மட்டுமே பேசுன்னு சொல்லிட்டு ஒரு 3 மங்கி இருக்கு. அதுதான் வலைப்பேச்சுங்கிற ஒரு சேனல். அந்த சேனல் வந்து நெகட்டிவ் ரிவ்யூஸா தான் குடுக்குறாங்க. இந்த மாரி உண்மை என்ன, பொய் என்னன்னு தெரியாம வந்து அவங்க இஷ்டத்துக்கு பேசுறாங்க. மத்தவங்கள டார்கெட் பண்ணி பேசுறாங்க. அப்படிங்கிற மாரி சொல்லி, அவங்கள குரங்குகள் அப்படின்னு சொல்லிட்டு நயன்தாரா ஒரு அறிக்கை விட்டுருக்காங்க. ஒரு இன்டர்வியூல பேசியிருக்காங்க. இதுக்கு வந்து பதில் தர விஷயமா வலைப்பேச்சுக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, நயன்தாராவ பத்தி ஒரு சில விஷயங்கள்லாம் எங்களுக்கு தெரியும். அதெல்லாம் நாங்க பேசக்கூடாதுன்ட்டு இருக்கோம். அவங்க ஒண்ணும் கேரளாலேருந்து ஃப்ளைட் ஏறியோ, கப்பல் ஏறியோ வரல. ட்ரெயின் ஏறி வந்த ஒரு ஆள் தான் அவங்க. அவங்க இந்த மாரி ஒரு பேசுற விஷயங்களெல்லாம் வந்து எங்களால ஏத்துக்க முடியாது. விக்னேஷ் சிவனுக்கு ஒரு அடைமொழியே வந்து நயன்தாரா தான். எப்படி புஷ்பா புருஷன்னு சொல்லிட்டு இருக்குமோ, அதே மாரி தான் நயன்தாரா புருஷன்னு சொல்லிட்டு தான் விக்னேஷ் சிவன் இப்போ வரைக்கும் அடையாளப்படுத்தப்பட்டுட்டு இருக்காரு. அவருக்கு வந்து தனியா ஒரு ஒரிஜினாலிட்டிங்கிறது எதுவுமே கிடையாது. நயன்தாராவோட ஹஸ்பண்டுன்னு சொல்லிட்டு தான் நெறைய பேருக்கு தெரியப்பட்டுட்டு இருக்காரு. அது இல்லாம நயன்தாரா பத்தின நெறைய விஷயங்கள் தெரியுங்கிறது அவங்களுக்கும் தெரியும். இதெல்லாம் நாங்க வெளிய சொன்னோம்னா வந்து அவங்க தாங்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ஒரு ஹார்ஷா ஒரு சில விஷயங்கள் பேசியிருக்காங்க வலைப்பேச்சு சேனல்ல. இது வந்து பயங்கர ஒரு அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கு. நயன்தாராவ பத்தின இஷ்யூ. நயன்தாரா ஏன் இப்படியெல்லாம் பண்றாங்கங்கிறது தெர்ல. வாலண்டரியா போயிட்டு தேவையில்லாம ஒரு சிலர வம்புக்கு இழுக்கிறது. தனுஷ்கிட்ட ரீசென்ட்டா ஒரு இஷ்யூ பண்ணாங்க. இப்போ வலைப்பேச்சுக்கிட்ட ஒரு சில இஷ்யூஸ் எல்லாம் பண்றாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது இதெல்லாம் வேணும்னே தான் இவங்கலாம் பண்றாங்களோ அப்படிங்கிற மாரி தான் தோணுது.